ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா இது கீரை கூட்டு பாவக்காயில் கறி. பாவக்காய் வந்து நான் எப்பயும் நான் பண்ணுற ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் இந்த டைமு இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். இன்னொரு வாட்டி நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பாவக்காய் கறி, அப்புறம் கீரை கூட்டு, ஒரு தொகையில் ஒன்று அரைச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்து, அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியும், குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ரெசிபிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சமைச்சிருக்கீங்க அதை போடுங்க. ஏதாவது எனக்கு தெரியாத ரெசிபிஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டால் அதை நான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு நான் எல்லாமே ஹெல்தி வெர்ஷனாக பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெமன் அளவு நான் வந்து புளி எடுத்திருக்கேன். இது வந்து பாவக்காக்காக. இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும் போது இது கொஞ்சம் ஊறி இருந்தால் ஈஸியாக அரைக்க வரும். அதுக்காக நான் ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். ஒரு வியூவர் வந்து பச்சரிசி சாதம் எப்படி வைப்பீங்க, எவ்வளோ அளவு தண்ணி வைப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இதை காமிக்கிறேன். இது வந்து தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் என்னோட கப்பில் 3 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 3 கப் பச்சரிசியை வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். 3 கப் பச்சரிசிக்கு நம்ம 6 கப் தண்ணி விடணும். இது வந்து நல்ல பழைய அரிசியாக இருந்தால் நம்ம வந்து 6 கப்புக்கு பதிலாக ஒரு 6.5 கப்பு, ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால நான் 3 கப்புக்கு 6.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சாதம் வடித்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இது வந்து நம்ம கூட்டு பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு நான் வந்து இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு பருப்பு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இதை வேக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நம்ம பாவக்காய் கறி இன்னைக்கு பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி பாவக்காய் ஸ்டஃபிங் தான் பண்ணுறேன். ஏற்கனவே இது வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம நடுவில் ஸ்லிட் பண்ணிக்கலாம் பாவக்காவை. இந்த மாதிரி நம்ம எல்லா பாவக்காவும் ஸ்லிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பாவக்காய் ஸ்டஃபிங்க்கு 2 தக்காளி நல்ல ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டுக்கலாம். தேவையான மஞ்சள் பொடி நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி, உங்ககிட்ட எந்த சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொடியில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது காரம் இருக்காது, சும்மா கலருக்காக. இப்போது பாவக்காய்க்கு நம்ம இந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். பாவக்காய்க்கு நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். அதையும் இதில் போட்டுடலாம். நல்லா அரைப்பட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த புளியில் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் நிறுத்திட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவு நிறுத்திட்டு பேலன்ஸ் புளி எல்லாத்தையுமே அது கூட செக் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தடவை அந்த குச்சி இல்லைன்னா அதில் ஏதாவது அந்த சீட்ஸு, புளியோட சீடு இருக்கும், அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் விழுதா நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து பாவக்காய் ஸ்டஃபிங்க்கு. பாருங்க, பருப்பு இந்த அளவு 3/4 பாகம் வெந்திருக்கு. நம்ம 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கீரையை போட்டுக்கலாம். அதில் 3/4 பாகம் வெந்ததும் போட்டால் கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், சும்மா ஒரு 3 மினிட்ஸ் வெந்தா போதும். அதுக்கு மேலே கீரையோட கலர் மாறி போயிடும். செகண்ட் வந்து நமக்கு அந்த கீரையோட அவ்வளோ நேரம் வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் மாறி போயிடும். அதனால நம்ம அந்த கரெக்டாக அந்த 3 to 5 மினிட்ஸ் மேக்ஸ் வந்து நம்ம 5 மினிட்ஸ் தான். இது வந்து கல் சட்டிங்கிறதுனால டக்குன்னு ஆயிடும். இந்த கீரைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. ஏன்னா பருப்பில் கொஞ்சம்
தண்ணி வந்து நல்ல கம்மி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன். இதை மூடி வச்சுக்கலாம். லைட்டாக கேப் வச்சு மூடிக்கலாம், ஃபுல்லாக மூட வேண்டாம், ஏன்னா கலர் மாறிடும். தேங்காய் வந்து கீரைக்கு ஒரு அரை மூடி, இந்த அரை மூடி தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பாதி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அரை மூடியில் பாதி தான் நான் எடுத்துக்கிறேன். நிறைய தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது. முதல்ல கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் தேங்காய் இருந்தது என்கிட்ட ஆல்ரெடி எடுத்தது. இப்போ அதில் அதோட இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டால் போதும். இதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 மிளகாய் வத்தல், ஒரு கால் ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, இந்த அளவு மிளகு போட்டுக்கலாம். மிளகு சேர்த்தா கீரையோட மிளகு சேர்க்கணும். அதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தால் கூட அந்த மிளகு எடுத்துரும். விழுதாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு கொரன்னு நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கீரைக்கு ரொம்ப வழவழன்னு அரைக்க வேண்டாம். தேங்காய் அரைப்பட்டால் போதும். தேங்காய் அரைப்பட்டு மிளகா அரைப்பட்டிருக்கு போதும். இந்த அளவுக்கு ஒரு தடவை நம்ம இந்த கீரையை, இப்போ கொஞ்சம் லேசாக கீரை இறங்கியிருக்கு வெந்து, ஸோ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ். இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த கீரை வெந்துடும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இப்படி முக்கால் பாகமாக மூடி வச்சுக்கலாம். சாதம் வந்து இப்போ 2 விசில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 விசில், மொத்தம் 4 விசில் வந்தால் போதும். பச்சரிசி சாதம், பழைய அரிசி. அரிசி மட்டும் பழைய அரிசியாக புது அரிசியாக பார்த்துக்கோங்க. புது அரிசியாக வாங்காதீங்க சாதத்துக்கு. கீரை பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இந்த பச்சை கலர் மாறலை பார்த்தீங்களா? நீங்கள் கம்ப்ளீட்டாக மூடுனீங்கன்னா பச்சை கலர் மாறிடும். லைட்டாக மூடி வச்சா, நம்ம ஒரு சின்ன கேப் வச்சு மூடி வச்சோம்னா பச்சை கலர் மாறாது. அரைச்ச விழுத போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து இதுக்கு இப்போ நம்ம பெருங்காயம்லாம் பருப்புலையே போட்டிருக்கோம். அதனால கீரைக்கு எப்போவுமே பெருங்காயம், மிளகு இது ரெண்டும் மறக்காமல் சேருங்க. அது ரெண்டும் சேர்த்தாதான் அதில் அது வந்து அதோட டேஸ்ட்டும் கூடும். அதில் இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த கீரைக்கு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அதோட இதுவும் உங்களுக்கு சரியாகும். இப்போ நம்ம அந்த தேங்காய் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி கீரைக்கு மட்டும் முன்னாடி உப்பு போடவே கூடாது, நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். இந்த அளவு உப்பு சரியா இருக்கும். உப்பு ஜாஸ்தி ஆயிடக்கூடாது, அதுக்காக நான் பார்த்து போட்டுக்கிறேன். சாதம் வந்து 4 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். அரிசி பழைய அரிசிங்கிறதுனால நான் 4 விசில் விட்டுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 விசில் விட்டால் போதும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கூட்டு எப்படி இருக்குன்னு கலர். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம். கூட்டோட கலர் பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எந்த கீரைனாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாவக்காய்க்கு தேவையான அந்த இது மிக்சர் நம்ம இப்படி விழுதா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை பாவக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா விழுது அரைச்சோம் இல்லையா, போன தடவை கூட கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். பை மிஸ்டேக் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த தடவை ரொம்ப பக்காவாக இந்த விழுதாக வந்திருக்கு சூப்பராக. இதை வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு ஏன்னா பாவக்காய் நம்ம ஸ்டஃப் பண்ணலன்னா அதுக்குள்ளே வந்து உப்பு காரம் ஏறாது. இப்படி ஸ்டஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே கட் பண்ணணும். 2 சைடும் கட் பண்ணி வச்சா நம்ம 2 சைடும் இந்த மசாலாவை ஜஸ்ட்டு உள்ளே வச்சா போதும். உப்பு காரம் நல்லா இறங்கிடும். எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் துவையலுக்கு. ஒரு ஒரு 25 கிராம்லேருந்து ஒரு கொஞ்சம் கூட இருக்கும் அந்த அளவுக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 4 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். மிளகாய் வத்தல் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாவோ குறைவாவோ அது உங்கள் சௌகரியம். பருப்பு நல்லா வறுபட்டிருக்கு. இந்த டைமில் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கிறேன். கொத்தமல்லி ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி தண்டோட கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். தொகையலுக்கு கொஞ்சமாக பெருங்காயம்,
அந்த ஹீட்லேயே எல்லாத்தையும் போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நம்ம அரைக்கணும். எல்லா பாவக்காவும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் அடிகனமான இந்த மாதிரி, இது என்னோட பாத்திரம், இது கொஞ்சம் அடிகனமாக இருக்கும், தீயாது. கொஞ்சம் கெட்டியான பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. போட்டால் நமக்கு பிடிக்காமல், அடியில் பிடிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் எவ்வளோ தண்ணி இருக்குது, இதை மட்டும் நான் இந்த பாவக்காய்க்கு மேலாக விடுறேன். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாவக்காய் வெந்துட்டுருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். காயை கீழே உள்ளது மேலே வர மாதிரி கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு கீரை ஒரு கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம். தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மிளகா வத்தல், சும்மா பேருக்கு, அதில் சீட்ஸ் எல்லாம் கிடையாது, உடஞ்ச மிளகா வத்தல், வாசனைக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா கீரைக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் எல்லாமே. இப்படி மூடி வச்சுக்கலாம், வாசனையாக இருக்கும் அப்போ தான். இப்போ நம்ம தொகையலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் போட்டுட்டோம். இது கொஞ்சம் ஆறணும். நான் வந்து ஆற விட்டு தான் அரைக்க போகிறேன். ஜாரில் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூடாக அரைச்சோன்னா தொகையெல்லாம் டேஸ்ட்டே மாறிடும், இந்த கொத்தமல்லியோட கலர் மாறிடும். இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைக்கிறேன். பாகக்காய் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்னும் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பிளேட்டை எடுத்துடலாம். பிளேட் வச்சு இப்போ மூட வேண்டாம், ஏன்னா அதில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் இஞ்சணும். அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் அந்த வாட்டர் வந்து சுண்டி போயிடும். பாவக்காயில் இப்போ நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ், நான் பச்சரிசி சாதம் வச்சேன் இல்லையா, அதை நான் எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பழைய அரிசிங்கிறதுனால ரைஸ் வந்து 3 டம்ளருக்கு 6 டம்ளர் விட்டேன். நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் புது அரிசியாக இருந்தால் 6 டம்ளர் விட்டால் போதும். 3க்கு 6, அதாவது 1க்கு 2 அந்த கணக்கு தான். பழைய அரிசியாக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் கூட விட்டுக்கோங்க. எப்படி மலர்ந்த மாதிரி ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அடியிலையும் பிடிக்கலை, நல்ல சூப்பராக ரைஸ் வெந்திருக்கு. இந்த அளவுகளில் வச்சுக்கோங்க. ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இதை காமிக்கிறேன். பாவக்காயில் தண்ணி நல்லா இஞ்சி இருக்கு. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி இஞ்சுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டக்குன்னு எடுத்துடணும், இறக்கி வச்சிடணும். கரெக்டாக மசாலாவும் உள்ள நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம பாவக்காவை தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், டேபிள் ஸ்பூனில். ஸ்பூன் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருக்கு. நம்ம இந்த பாவக்காவை இதில் போட்டுக்கலாம். பாவக்காவை ஒரு ரவுண்டு இப்படி போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் உரக்கூட்டிட்டு நம்ம இந்த பாவக்காய் மட்டும் பண்ணாலே போதும், ஃபுல் சாதமும் சாப்பிட்றலாம். அவ்வளோ ஏவன்னாக இருக்கும். வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்லம் வந்து நான் வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்லை, நார்மலாக சொல்கிறேன். இது ஆக்சுவலாக நல்லா இருக்கும். இதில் மண் இருக்காது. இது கிடச்சி அது வாங்கிக்கோங்க. நான் வந்து இதை ஜெப்டோவில் தான் போட்டேன் ஒரு தடவை, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாவக்காய்க்கு நம்ம தேவையான, நாங்கள் வந்து வெல்லம் போட்டுப்போம். வெல்லம் போட்டால் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வெல்லம் போடாதீங்க. இந்த அளவு வெல்லம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமுக்கு வெல்லம். நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வெல்லமும் போடும்போது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம சின்ன குழந்தைங்கள கூட பழக்கிடலாம். சின்ன குழந்தையா இருக்கும்போது பசங்க சாப்பிடாது பாவக்காய். அப்போ நம்ம இந்த மாதிரி வெல்லம் போட்டு தயிர் சாதத்தோட தால் சாதத்தோடலாம் கொடுத்து பழக்கிட்டோம்னா அப்புறம் பெரியவங்களாகும்போது நம்ம வெல்லத்தை எடுத்தா கூட நமக்கு சாப்பிட பிடிக்கும். வயசாகும்போது கொஞ்சம் பெரியவங்களாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல நீங்க வெல்லம் இல்லாம பண்ணி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா பாவக்காவோட டேஸ்ட் அவங்களுக்கு பழகிடும். அதுக்காக தான் நான் இப்படி ப்ராக்டிஸ்ல இதை கொண்டு வந்தேன்.
பட் இப்போ வந்து வெல்லம் போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு சுகர்ன்ற ஒரு ப்ராப்ளம் இல்லாதனால இதை போடுறேன். சுகர் இருக்கிறவங்க இதை சேர்த்துக்க வேண்டாம். நீங்க வெறுமனே பாவக்காய் பண்ணிக்கோங்க. இந்த புளி, நம்ம கொஞ்சம் புளி வச்சிருந்தோம் இல்லையா பேலன்ஸு, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெல்லம் மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நான் கிளறி இருக்கேன். இது நல்ல பளபளன்னு அந்த வெல்லத்தோட கிளேஸும் சேர்ந்து நல்ல பளபளன்னு பார்க்கவே செமையா இருக்கும் பாவக்காய். இப்போ வந்து அந்த வெள்ளை பாகு கரைஞ்சிரும். கரைஞ்சி நல்லா மிக்ஸ்அப் ஆயிடும். அது கூட தொகையல் அரைச்சாச்சு. இங்க பாருங்க தொகையல் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். நல்ல கிளேஸியாக இருக்கும் பளபளன்னு. அந்த வெல்லம் மேலே உருகி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. காய் ஆயிடுச்சு. இந்த கடாயில் கூட நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் சாதம் போட்டு பெரட்டி சாப்பிடுவோம். அது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். அதில் எல்லா புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் பாட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி. இது வந்து எங்கள் பாட்டி ஸ்டைல் தான் இந்த காய் நான் பண்ணுறது. எப்படி இருக்கு பாருங்க, கிளேசியா சூப்பரா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு. பாகக்காய் கறி, பாலக்கீரை, பாலக் இருக்கு இல்லையா, அதில் கூட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு தொகையல், பச்சரிசி சாதம்.